இந்த வீடியோல OnePlus 13s பத்தி பார்க்க போறோம். இந்த போன் நமக்கு ஜூன் 5 அமேசான்ல லான்ச் பண்றாங்க. OnePlus ஒரு காம்பாக்டா ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் போன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் என்ன பிரைஸ்க்கு வரலாம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இந்த போனை பத்தி என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. OnePlus 13s மோடல்ஸ் நம்ம ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்பா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்டுன்னு பார்க்கும்போது பின் பக்கம் நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்போ K13 ஓப்போவோட Reno 13 சீரிஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அந்த ஒயிட் கலர் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அந்த கேமரா டிசைன்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே K13 மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம ஆக்சுவலா அந்த டிசைனை வந்து பார்க்கும்போது ஐபோன் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு பாக்ஸி டிசைன்ல தான் எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லைட்டா தான் வந்து அந்த இது கர்வ் ஆகிற மாதிரி கர்வே கிடையாது. உங்களுக்கு கையில எடுக்கும்போது அந்த ஃபீல் தெரியும். மற்றபடி ஓவராலா அந்த போன் பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்பிளா வந்து இருக்கு. சில்வர் கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா 188 கிராம் இருக்கு. திக்னஸ் வந்து 8.2 mm இருக்கு. அண்ட் 6.3 இன்ச் தான் இருக்கனால ரொம்பவே காம்பாக்டா பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த போன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. IP65 இருக்கு. அண்ட் கிளாஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஓவரால் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. ஓவரால் பெட்டரா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே 6.3 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்ட் போன்ல ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போன்ல கிடைக்கும். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க பேனல் தான். ஸோ 120 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓவராலா நமக்கு பெசல்ஸ்மே தின்னாதா கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சோலுமே சின்னதா இருக்கனால அந்த ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுமே கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1600 நைட்ஸ் வந்துருக்கு. HDR10+க்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பீங்களோ கண்டிப்பா இந்த போன்ல இருக்கும். இன்டோர் அவுட்டோர் விசிபிலிட்டில இருந்து ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கேமிங் எடுத்துக்கிட்டா கூட இந்த கர்வ் ஆகாதனால ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் டச்லாம் வந்து ஆகாது. ஸோ டிஸ்பிளேமே ஃபிளாக்ஷிப் லெவலில் நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகனோட 8 எலைட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4 nm per Qualcommோட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இப்போதைக்கு இருக்க ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸ்னா கண்டிப்பா இந்த இதுதான். பட் ஸ்டெபிலிட்டி வைஸ் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த போன் கிடையாது, 8 எலைட்டோட வர எல்லா போன்ஸோட ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பெட்டரா இருக்கும். நீங்க இதுல எல்லா கேம்ஸும் பிளே பண்ண முடியும். ஈஸியா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங், நீங்க ஓவரால் ஆண்ட்ராய்ட்ல என்னென்ன நம்ம யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கண்டிப்பா அந்த போனால புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல இருக்கு. அதுல இஷ்யூஸ் வந்து கிடையாது. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அதுவுமே போக போக சாஃப்ட்வேர் அப்டேட்ல இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த குட்டி போனுங்கிறனால இதுல ஹீட்டிங் இஷ்யூ பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்குமே இது சைனால ஆல்ரெடி லான்ச் ஆனதால பெருசா ஹீட்டிங்கிறது இல்லை. இது வந்து சைனாஸ்ல பாத்தீங்கன்னா OnePlus 13s சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதே தான் இங்க 13T வரப்போகுது. அங்க இருந்த ரிவ்யூஸ் வரைக்கும் இந்த போன் பெருசா வார்ம் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த போனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட கேமராஸ் மட்டும் தான் இந்த போனுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து இல்ல. பட் நல்ல சென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒரு சின்ன டிராபேக்கா நிறைய பேர் சொல்றது அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் தான். ஏன்னா இங்க ரெண்டு சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு பிரைமரி சோனி IMX809, இது வந்து நமக்கு OIS வந்து பேர் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னொரு 50 MP சாம்சங் சென்சர், இது டெலபோட்டோவா வந்து இருக்க போது. ஸோ இங்க அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. செல்ஃபி கேமரா 16 MP. ரியர் கேமரால நம்ம 4K 60 fps வந்து வீடியோ எடுக்க முடியும். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். பட் ரியர்ல 4K எடுக்க முடியாது. அது வந்து ஒரு டிராபேக் தான். மேபி இந்தியாவுக்கு ஏதாவது அப்டேட்ல கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கு. பட் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. இப்ப இருக்க நிறைய மிட்ரேஞ்ச் போன்ல கூட 4K வந்து செல்ஃபில கிடைக்குது. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் கேமரான்னு பேசும்போது மெயின் கேமரா கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நைட் போனா இருந்தாலும் சரி, டே மோடா இருந்தாலும் சரி, வீடியோவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த போன்ல அந்த கேமரா கொஞ்சம் பெட்டரா இல்லைன்னு சொல்றதுக்கான ரீசன் அல்ட்ரா வைட் இல்லாததான். நீங்க அல்ட்ரா வைட் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் பெருசா யூஸ் பண்றது கிடையாது, ஸ்கில்ஸ்க்கும் சரி வீடியோஸ்க்கும் சரி. பட் ஆனால் நிறைய பேர் வீடியோஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் இதை பத்தி என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேமராவும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி, இவ்வளவு குட்டி போன் பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கும்னு வச்சீங்கன்னா கிடையாது. 6230 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. 1 day ஈஸியா பேட்டரி பேக்கப் வந்து கொடுக்கும். சார்ஜிங் ஸ்பீடுமே 1 hourக்குள்ள சார்ஜ் பண்ணிக்க முடியும். இவ்வளவு குட்டி போன்ல எப்படி அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டினா சிலிக்கன் கார்பன் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எங்கேயுமே. அதனால அந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்ல ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்மே நல்லா இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் Android 15 பேஸ்ட் ஆன் Oxygen OS, அதாவது கலர் OS தான். இதுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் லெவல்னு கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 மேஜர் அப்டேட் கொடுக்குறாங்க. 5 years செக்யூரிட்டி பேட்ச் OnePlus கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா வர அவங்களோட அந்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல இந்த அப்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதே தான் இந்த போனுக்கும் இது பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா இந்த போனோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது நமக்கு DDR5X UFS 4.0 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பேஸ் வேரியண்டா 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வந்து வரும். அண்ட் 512 இந்த மாதிரி வேரியன்ட்ஸும் வந்து வரும். ஸோ ஓவராலா நமக்கு இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போன் சைனால 399 yuan வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். அதே 40,000 இங்க வருமானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிரைஸ் பண்ணுவாங்க. கார்டு ஆஃபர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 45-250 வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரைஸுக்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டா ஒரு நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல ஒரு போன் வேணும்,
கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு மேட்சா இருந்தா போதும், அல்ட்ரா வைட் தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல போனா இருக்கும். ஒன் பிளஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல போன் லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல நீங்க வேற ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றீங்களா அப்படிங்கறதையும் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.